2023 என்னோட டிகிரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணலாம் யோசிக்கும்போது கவர்மெண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலான்ற ஒரு ஐடியா இருந்தது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு எந்த இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணலான்னு கேட்கும்போது அவங்க ரெக்கமெண்ட் பண்ணது விஸ்டா அகாடமி. ஸோ இங்கே நான் எஸ்எஸ்சி ஜாயின் பண்ணேன். எஸ்எஸ்சி ஜாயின் பண்ணிட்டு 3 to 4 monthsலேயே சிலபஸ் முடிஞ்சிச்சு, கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம தான் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ரெகுலராக டெஸ்ட் எல்லாம் போட்டு பார்க்குறோம். இங்கே ஃப்ரீ வைஃபை அண்ட் சிஸ்டம்லாம் இருக்குது. எந்த டாப்பிக்கில் நம்ம வீக்காக இருக்கோமோ அதுக்கு இங்கே இருக்கிற ஃபேக்கல்ட்டிஸ் ப்ளஸ் சீனியர்ஸ்லாம் நம்மளுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. நான் சிஹெச்எஸ்எல் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டு மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து எஸ்எஸ்சி எக்ஸாம் ஜிடி வருது. ஸோ அதுக்கும் நான் அப்கமிங் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் தட். அண்ட் என்னோட எய்ம் ப்ளஸ் கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு விஸ்டா அகாடமி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ.